பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய பேக்ட்ராப்பு, மேகம் தவழும் மலை, தண்ணீர், இதெல்லாம் பார்க்கும்போது இது எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நான் இப்போ கேரளாவில் தான் இருக்கேன். கேரளாவில் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஊர், கேரளத்தின் நுழைவாயில், கேரளத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாலக்காட்டில் தாங்க இருக்கேன். பாலக்காட்டினுடைய சுவையை சுவைச்சு பார்த்துடலாமா? பாலக்காட்டினுடைய வரலாறு கற்காலத்தின் பிற்பகுதிகளிலிருந்தே தொடங்குது. இதற்கு சாட்சியாக கற்காலத்தைச் சேர்ந்த பல தொல்பொருட்கள் இந்த பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இடைப்பட்ட காலத்தில் பல நூற்றாண்டுகளாக இந்த பாலக்காட்டினுடைய வரலாறு பதிவு செய்யப்படலை அல்லது கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த பாலக்காட்டினுடைய வரலாறு மலபார் வரலாற்றோடு சேர்ந்து தான் பார்க்கப்பட்டிருக்கு. 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டுகளில் இந்த பகுதிகளை பல்லவர்கள் ஆட்சி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு மலபார் மேனுவல் என்ற நூலை எழுதிய வில்லியம் லோகன் குறிப்பிடுறாரு. சரி, இந்த பாலக்காடு அப்படிங்கக்கூடிய பெயர் எப்படி அமைஞ்சது? பாலக்காடு ஒரு காலத்துல வறட்சியான பாலை நிலமாகத்தான் இருந்துதான். அதனால பாலைக்காடு அப்படின்னு இந்த இடத்தை அழைச்சிருக்காங்க. அதிலிருந்து தான் பாலக்காடு அப்படிங்கக்கூடிய பெயர் வந்தது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பால மரங்கள் நிறைந்த காட்டை கொண்ட இடம், அதிலிருந்து தான் பாலக்காடுங்கக்கூடிய பெயர் வந்தது அப்படின்னு இன்னும் சிலர் கருத்து சொல்றாங்க. பாலக்காட்டுச்சேரி என்பதே இந்த ஊரின் பழைய பெயர். பாலக்காட்டின் தனித்துவமான சுவைக்கு தனி வரலாறே இருக்கு. பாலக்காட்டு சமையல் அப்படின்னாலே பாலக்காட்டு பிராமணர்கள் சமையல் தான். அருமையான விதவிதமான சகல மனமும் குணமும் நிறைந்தது இவங்களுடைய சமையல். இவங்களுடைய பாஷை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தைகளும் மலையாள உச்சரிப்பும் கலந்தே இருக்கும். அதே போல இவர்களுடைய சமையல்ல கேரள கைப்பக்குவமும் தமிழ்நாட்டினுடைய மனமும் கலந்தே இருக்கும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலக்காட்டு பிராமணர்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இங்கு குடிபெயர்ந்தவர்கள். இவங்களுடைய வரலாற்றை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சுவையை ருசிச்சு பார்த்துடலாமா? என்னோட இருக்கிறது பாலக்காட்டை சேர்ந்த கீதா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். பாலக்காட்டு சமையல் அப்படின்னாலே பாலக்காட்டு பிராமணர்கள் சமையல் தான் இல்லையா? ஆமா, சிலதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் பாலக்காட்டு சமையல்ல. அதுல ஒண்ணு இன்னைக்கு நம்ம சொல்ல போறது இந்த மிளகூட்டல்ங்கிற ஒரு குழம்பு. இந்த மிளகூட்டல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், சேனை, வாழைக்காய், துவரப்பருப்பு வேக வச்சது, உப்பு, மஞ்சப்பொடி, தேங்காய், சீரகம், வெத்த மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய். இப்போ இது எந்த பாத்திரத்துல செய்ய போறீங்க? இது வந்து கச்சட்டியில வச்சு பண்ண போறோம் இல்லையா? ஸ்டீல் பாத்திரத்துல குக்கர்ல எல்லாம் வைக்கிறத விட டேஸ்ட் இதுதான், கல் சட்டியில பண்றதுதான். சரி, இதை சிம்மில் வைக்கணும், இல்லாட்டா கச்சட்டி வெடிச்சு போயிடும். சரி, அப்புறம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கணும். முதல்ல தண்ணி சேர்த்துடணும். தண்ணியை விட்டுடணும். காய்கள்லாம் அலம்பி வச்சிருக்கோம், ஓகே, அதெல்லாம் அதில் போட்டுக்கணும். இப்போ 4 காய் நம்ம போடுறோம் இல்லையா? வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், சேனக்கிழங்கு, வாழைக்காய். இப்போ இது என்ன அளவில் எடுத்திருக்கீங்கம்மா? ஒரு 50 போகிறோம். அதில் வந்து சேனையும் வாழைக்காயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும், நிறைய வேண்டாம். ஓகே. அதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சப்பொடி போட்டுட்டு இது நல்லா வேகணும். இதை வந்து கொஞ்சம் ஒரு பாதி வேவு வந்ததுக்கப்புறம் உப்பை போடணும். இது ஓகே. இது வேகிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும் இல்லையா? இதுக்கு நடுவில் நம்ம என்ன செய்யணும்? தேங்காய் அரைச்சி வச்சுட்டுலாம். தேங்காய், சீரகம், மிளகா வெத்தல். இதுக்கு எவ்வளவு தேங்காய் எடுத்துக்கணும்? தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் தாராளமாக எடுத்துக்கலாம். அரைச்சிடலாமா? அரைச்சி விடலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு மிளகா வத்தல். நம்மளுக்கு அரைச்சது போதுமா? போதும், அரைச்சது போதும். இந்த பக்கத்தில் காய் வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். நம்ம இப்போ உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்க்கணும். சேர்க்கலாமா? தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இறக்கி விடணும். ஓகே. இப்போ நமக்கு வந்து எவ்வளவு தோரம் பருப்பு நீங்கள் வேக வச்சுருப்பீங்க? இது வந்து ஒரு 50 கிராம் வேக வச்சுருக்கேன். 50 கிராம் போட்டால் போதும், வேக வச்சு போட்டால் போதும் இல்லையா? ஆமாம். நீ அந்த அரைச்சதை விட்டுடலாம். அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுதையும் விட்டுடலாம். சரி,
இது தேங்காய் எல்லாம் சேர்ந்து வரணும், பருப்பு எல்லாம். ஆமாம், எல்லாமே கொதிச்சு வரணும். பிற்கால பாண்டிய மன்னனான முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கிபி 1311 இறந்து போனார். அதற்கு பின் வாரிசு சண்டையால் பாண்டிய சாம்ராஜ்யம் ஆட்டம் கண்டது. இதை பயன்படுத்தி டெல்லி சுல்தான்கள் உள்ளே புகுந்தார்கள். இதனால் உயிருக்கு பயந்து பல பிராமணர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு தஞ்சம் புகுந்தார்கள். அந்த சமயத்தில் காவிரி கரையோரத்திலிருந்தும் கும்பகோணத்திலிருந்தும் பாலக்காட்டுக்கு குடிபெயர்ந்தவர்கள்தான் பாலக்காட்டு பிராமணர்கள் என்பது சில வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து. ஆனால் இது குறித்து முறையான ஆதாரங்கள் கொண்ட வரலாற்று பதிவுகள் இல்லை. இப்போ நமக்கு நல்ல கொதி வந்துருச்சு இல்லையா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஓகே, இப்போ கல்ச்சட்டி நம்ம அடுப்பு அணைச்சிட்டோம், இருந்தாலும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. இந்த கரண்டில தான் தாளிப்பீங்க. இதுக்கு பேர் என்னது? இரும்பு கரண்டி. இரும்பு கரண்டி. ஓகே, தேங்காய் எண்ணெய் விடணும். அதில் தேங்காய் எண்ணெய், அப்புறம் கடுகு போடணும். கடுகு, உளுத்தம்பருப்பும் போடணும். அது சரி. கடுகு வெடிக்க இப்போ அடுப்பு நிறுத்திடலாம் இல்லையா? அடுப்பு நிறுத்திட்டு இதை போட்டுடலாம். கருவேப்பிலை. ஆமாம், அதில் கொட்டிடுறோமா? இல்லை, அதில் கொட்டி சேர்த்து இது ஒன்று இறக்கி விட்டுடணும். ஓகே, எல்லாத்தோட சேர்த்து விட்டுறோம். ஆமாம், பாலக்காட்டு ஸ்பெஷல் மிளகூட்டல் டேஸ்ட் பார்க்க போகிறேன். மிளகூட்டல். அந்த பருப்பு தேங்காய் அதோடு சேர்ந்து அளவான உப்பு, அளவான காரம் இல்லையா? பாலக்காட்டு மிளகூட்டல் பதமாக இருக்கு. நான் இப்போ இருக்கிறது ராமசேரி. இது பாலக்காட்டிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. பாலக்காட்டு உணவுகளின் அடையாளங்களில் ஒன்று ராமசேரி இட்லி. அந்த இட்லி இந்த ஊரில் தான் உருவாச்சு. அந்த இட்லி எப்படி செய்கிறாங்க, அதனுடைய சுவை என்ன தெரிஞ்சுக்கலாமா? என்னோட இருக்கிறது பாக்யலட்சுமி அம்மா, ராமசேரியை சேர்ந்தவங்க. ராமசேரி இட்லியை பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. வணக்கம்மா. இப்போ ராமசேரி இட்லி இருக்கு இல்லையா, எவ்வளவு வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்க குடும்பத்தில்? 100 வருஷத்துக்கு மேல இருக்கும் உங்க குடும்பத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, முதல்ல இந்த ராமசேரி இட்லியை யாரு இதை மாதிரி செய்யணும்னு சொன்னது? சிற்றூரின்னு சொல்ற ஒரு செய்யாக்கும். அவங்க தான் முதல்ல இந்த மாதிரி செஞ்சது. நீங்க எவ்வளவு வருஷமா இந்த இட்லியை செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் ஒரு 40 வருஷம் இருக்கும். இந்த மாவு எப்படி செய்வீங்க? 10 கிலோவுக்கு 1.5 கிலோ உளுந்து போடுவோம். வேற ஏதாவது சேர்ப்பீங்களா அதுல? வெந்தயம் சேர்த்து. வெந்தயம் எவ்வளவு சேர்ப்பீங்க? ஒரு 100 கிராம் சேர்த்து. 100 கிராம் வெந்தயம் சேர்த்து நல்லா அரைச்சிருவீங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே அரைச்சிருவீங்க? ஒரு நாளைக்கு முன்னாடியே அரைச்சிருவோம். இது வந்து தோசை மாதிரி இந்த தட்டுல ஊற்றுவோம். இந்த தட்டு இல்லையா? இது வந்து இந்த மண் தட்டு தான், மண் பாத்திரம் தான் இல்லையா? அதுல வந்து நூல் கட்டி இருக்கீங்க. நூல் கட்டி இருக்கிறோம். நூல் கட்டி இந்த மாதிரி அழகா துணி விரிச்சிட்டு அதுக்கு மேல வைப்பீங்க. இப்ப கீழே வந்து சட்டி தான் வச்சிருக்கீங்க இல்லையா? சட்டி தான் வச்சிருக்கிறோம். சட்டி, அந்த சட்டியில தண்ணி இருக்கு. அந்த தண்ணி திளைக்கும் போது கொதிச்சு வரும்போது அந்த ஆவியில வேகுது. ஓகே, இந்த இட்லி வந்து இந்த ஊரை தவிர வேற எங்கேயாவது கிடைக்குதா? வேற எங்கேயும் இல்லைங்க. இல்ல, ராமசேரி இட்லி எங்களுக்கு செஞ்சு காமிப்பீங்களா? காமிக்கிறாங்க, செஞ்சு காமிக்க. ராமசேரி இட்லி ரெடி ஆயிருச்சு. இது பார்க்கறதுக்கு ஒரு தோசை மாதிரி இருக்கு. இதை நான் இப்போ டேஸ்ட் பார்க்க போறேன். நல்ல சாஃப்டா இருக்கு. அதாவது சுவை இட்லி போலவே இருக்கு. ஆனாலும் அதனுடைய இந்த தட்டையா இருக்கிறதுனால, குண்டா இல்லாமல் இருக்கிறதுனால எல்லா பக்கமும் நல்ல வெந்திருக்கு. ராமசேரி இட்லி ரம்யமா இருக்கு. 18ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலம்.
கும்பகோணம், தஞ்சாவூர் போன்ற காவிரி கரையோர பிராமணர்கள் பாலக்காட்டு கணவாய் வழியாக பாலக்காட்டுக்குள்ளே வந்தாங்க. அவங்க ஒன்றும் சும்மா வரலைங்க. கேரளத்து நாயர்களின் அழைப்பை ஏற்று தான் இங்கே வந்தாங்க. எதற்காக நாயர்கள் இந்த பிராமணர்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க? இதற்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. அப்போ கேரளத்தில் அதிகார வர்க்கங்களாக இருந்தது நாயர்களும் நம்பூதிரிகளும் தான். இந்த நம்பூதிரிகளுக்கு மாற்றாக பிராமணர்களை கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடு தான் நாயர்கள் இந்த கும்பகோண பகுதி பிராமணர்களை பாலக்காட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இதை நான் சொல்லலைங்க. த பிளைட் ஆஃப் பாலக்காடு ஐஎஸ் அப்படிங்கக்கூடிய ஆய்வு கட்டுரையை எழுதியிருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் லக்ஷ்மண் சிங் தாங்க சொல்லியிருக்கிறாரு. என்னோட இருக்கிறது பாலக்காட்டைச் சேர்ந்த சந்திரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம். இப்போ நீங்கள் பாலக்காட்டு ஸ்பெஷல் உணவு என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? ஓலன். இந்த ஓலனுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாமா? வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், காராமணி, உப்பு, தேங்காய் எண்ணெய். இதுக்கு எவ்வளவு நம்மளுக்கு வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் வேணும்? ரெண்டுமா சேர்த்து ஒரு 100 கிராம் இருந்தாலே போதும். இதுக்கு நீங்க இப்ப காராமணி எடுத்திருக்கீங்க. காராமணி ஒரு 50 கிராம். அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க. ஊற போட்டு வேக வச்சு எடுத்து வச்சு. எவ்வளவு நேரம் ஊறணும்? எவ்வளவு வேக? 1 மணி நேரம் ஊறணும். ஓகே. அப்புறம் நல்லா குக்கர்ல நல்லா வேக வைக்கணும். இப்போ நம்ம ஓலன் செய்யலாமா? செய்யலாம். முதல்ல என்ன? தண்ணி கொஞ்சம் விடணும். தண்ணி. இது எத்தனை டம்ளர் தண்ணி விட்டுருக்கீங்க? 1 டம்ளர் விட்டுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி. சரி. இதுக்கப்புறம் இப்போ காயை வந்து போடணும். வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய். இது எவ்வளவு நேரம் வேகணுமா? ஒரு 10 நிமிஷத்துல வெந்துடும். தமிழ்நாட்டிலிருந்து பாலக்காட்டுக்கு குடிபெயர்ந்த பிராமணர்கள் பாலக்காட்டையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் கோயிலுக்கு அருகில தங்களுடைய குடியிருப்புகளை அமைச்சுக்கிட்டாங்க. அதாவது அக்ரஹாரங்களை அமைச்சுக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் வழிபாட்டு முறைகளும் நம்பூதிரிகளோட ஏகப்பட்ட கலாச்சார உரசல்களை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் பிழைக்க வந்தவங்க என்ன செய்ய முடியும்? கிடைத்த வேலைகளில் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படி நம்பூதிரிகள் வீட்டு வேலையாட்களாகவும் சமையல்காரர்களாகவும் பல பேர் வேலைக்கு சேர்ந்தாங்க. அப்படி நம்பூதிரிகள் வீட்டு சமையல் கட்டுக்குள்ளே போனவங்க அவங்களுடைய பாரம்பரிய சமையல் முறையை கற்றுக்கிட்டு அதோட தங்களுடைய பாரம்பரிய கைப்பக்குவத்தையும் கலந்து உருவாக்குனதா பாலக்காட்டு பிராமணர்கள் சமையல் முறை. வெந்திருத்தா? வெந்தாச்சு நல்லா. இப்போ என்ன செய்யணும்? இனிமேல் கொஞ்சம் உப்பு போடணும். தேவையான உப்பு போடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ காராமணி எப்போ சேர்ப்பீங்க? உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த காயில எல்லாம் அந்த உப்பு கொஞ்சம் ஒட்டி வரணும். சரி. எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாலக்காட்டு பிராமணர்கள் சமையல் சுத்த சைவம். பாரம்பரிய முறைப்படி பார்த்தா பூண்டு வெங்காயம் கூட சேர்க்க மாட்டாங்க. எது செஞ்சாலும் சரி தேங்காய் பால் அல்லது தேங்காய் எண்ணெய் இவங்க சமையல்ல இருக்கும். பொரித்தல் அப்படிங்கிறது இவங்க சமையல்ல பெரும்பாலும் கிடையாது. அவித்தல் தான் இவங்க சமையல்ல பிரதானம். இப்போ நமக்கு வெந்தாச்சு. ரெடி. ஓகே. அடுப்பு இப்போ நிறுத்தணும் இல்லையா? ஓகே. அடுப்பு நிறுத்து. இனிமேல் வந்து தேங்காய் எண்ணெய் விடணும். ஓகே. இதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய். இதுதான் வாசனை இல்லையா? ஆமாம். தேங்காய் ஓலன் இல்லை, வேறு ஒன்றும் இல்லையே, தேங்காய் எண்ணெய் தான். ஓகே. ஓலன் ரெடியாக இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். அந்த தேங்காய் எண்ணெயினுடைய மனம் வந்து அப்படியே தூக்கலாக இருக்குது. அதோட காராமணி, அப்புறம் பூசணிக்காய், பரங்கிக்காய் இதனுடைய அந்த ரியல் ஃப்ளேவர் இல்லையா அப்படியே இருக்குது. மொத்தத்தில் இந்த ஓலனில் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஓஹோன்னு இருக்கு. நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இடம் பாலக்காட்டில் இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் கோட்டை. இந்த கோட்டை எப்போ கட்டப்பட்டது? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன? சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை பாலக்காடு 2 ராஜ்யங்களுடைய தலைநகராக இருந்தது. ஒன்று பாலக்காடு ராஜ்யம், இன்னொன்று கொல்லங்கோடு ராஜ்யம். 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் பாலக்காட்டை ஆண்ட மன்னனுடைய பெயர் சேகரி வர்மா. கிபி 1757 கோழிக்கோடு ராஜா இந்த பாலக்காட்டு மேலே படையெடுக்கிறாரு. அப்போது பாலக்காடு ராஜா மைசூரை ஆண்ட ஹைதர் அலி கிட்ட உதவி கேட்குறாரு. மைசூர் படைகளின் உதவியோடு கோழிக்கோடு படைகள் தோற்கடிக்கப்பட்டன. அதற்கு பின்பு இந்த பாலக்காடு ஹைதர் அலியும் அவருடைய மகனான திப்பு சுல்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. கிபி 1766 இந்த கோட்டையானது ஹைதர் அலியால் கட்டப்பட்டது.
இதற்கு திப்பு சுல்தான் கோட்டை அப்படின்னும் பெயர் வைக்கப்பட்டது. இந்த பாலக்காட்டு கோட்டை பாலக்காட்டு வரலாற்றினுடைய முக்கியமான அடையாளம். என்னோட இருக்கிறது பாலக்காட்டை சேர்ந்த பாக்யலட்சுமி சுந்தரம் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? கடுமதுரை பாயசம் பண்ணலாம்னு இருக்கேன். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? பச்சரிசி, நெய், கொப்பரை கட் பண்ணினது, டைமண்ட் கல்கண்ட், கிஸ்மிஸ்ஸு, ஏலக்காய் பொடி, கேஷ்யூ நட், வெல்லம். கடிமதுரை பாயாசம் செய்யலாமா? சரி, ஆரம்பிக்கலாம். முதல்ல இது கொப்பரை தேங்காய் போட்டு இது எந்த அளவுக்கு வறுத்து வரணும்? பிளாக் கலர் ஆகணும், கருப்பு கலர் ஆகணும். ஆமாம், நிறம் சேஞ்ச் ஆகிடுது. முதல்ல இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். இதில் இந்த முந்திரி பருப்பு நமக்கு முந்திரி நல்லா செவந்து வந்துருச்சு. போதுமா? ஓகே. திரும்பவும் இன்னும் கொஞ்சம் நெய். இப்போ கிஸ்மிஸ் அடுத்து மீதி ஏலக்காய் பொடி, கல்கண்டு. இதெல்லாம் ஒன்று சேர்க்கணும் இல்லையா? ஒன்று சேர்க்கணும். கடிமதுரை பாயாசம் ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பார்க்குறேன். வா, அப்படியே வெல்லத்தினுடைய சுவை, நெய்யினுடைய மனம்
ஏலக்காயினுடைய மனம், அதோட வந்து கல்கண்டும் அப்படியே கடிபடுது. மொத்தத்தில் இந்த கடிமதுர பாயாசம் அடிப்பொலி. பாலக்காட்டின் உணவும் வரலாறும் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் ருசியாகவும் இருந்திருக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.